குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு வந்து 8வது மாடல் வந்து பார்க்க போகிறோம். இதில் என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம்னா டேட்டா டைப்ஸு, ஸ்டோரேஜ் அண்டு டேட்டா டைப் குவாலிஃபயர்ஸ். ஸோ நம்ம இதுக்கு முந்தின கிளாஸில் வந்து ஐடென்டிஃபயர்ஸ் அண்டு வேரியபிள்ஸ் வந்து பார்த்தோம். சரிங்களா? ஐடென்டிஃபயர்னா நேம் எப்படி கொடுக்குறது, என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, ப்ளஸ் கான்ஸ்டன்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதோட மெமரி சைஸை வந்து இன்னைக்கு மெயினாக வந்து பார்க்குறோம். சரியா? அதாவது நம்ம ரேமு ரோமில் வந்து பைட்டாக ஸ்டோர் ஆக போகுது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ இடம் தேவைப்படும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா டைப்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ். ANSYS supports 3 types of data types: primary data type, derived data type, user defined. Basic na இந்த ஒரு 4 இதான் வந்து பேசிக்காக உள்ள டேட்டா டைப்பு. தென் இந்த பேசிக் டேட்டா டைப்பை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வர்றது டெரைவ்டு டேட்டா டைப். சரிங்களா? அது சிஸ்டத்துக்கு புரியும். இந்த சி ப்ரோக்ராமில் டெரைவ்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டேட்டா டைப் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? ஸோ 3 டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக் டேட்டா டைப் பார்க்குறோம். கேரக்டர் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்னது A to Z, 0 to 9, அப்பர் கேஸ். ஸோ இதெல்லாம் வந்து கேரக்டர், சிங்கிள் கேரக்டர் வந்து டேட்டாவை எடுத்துக்கிடுவோம். இன்டீஜர் நம்பர்ஸ். இன்டீஜர்னா நம்பர்ஸ் வந்து ரியல் தட் இஸ் நான் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ். ஸோ -32,000 நெருக்கி +32,000 வரைக்கும் இன்டீஜர் நம்பர் எடுத்துக்குவோம். ஃப்ளோட்டிங் நம்பர், பாயிண்ட் வச்சு எழுதுறது, டெசிமல் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதுவும் வந்து எப்படி எழுதுறது அப்படின்றது ஃப்ளோட்டிங் நம்பர். தென் டபுள், ஃப்ளோட்லேயே டபுள், தட் இஸ் பெரிய நம்பராக வர வந்து டபுள். ஸோ இந்த 4 டைப் தான் பேசிக் டேட்டா டைப். இந்த 4 வந்து நல்லபடியாக தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் என்னென்ன சைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வர்ற கிளாஸில் பார்ப்போம். ஸ்டோரேஜ், இந்த டேட்டா டைப்லாம் ஸ்டோர் பண்ணால் எவ்வளோ மெமரி சைஸ், தட் இஸ் எத்தனை பைட் எடுத்துக்கிடும் அப்படின்றத அடுத்து பார்ப்போம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ ஏற்கனவே சொன்னது தான் வந்து இப்போ டயராமாக காமிச்சிருக்கு. டேட்டா டைப்ஸ் மொத்தம் 3: பிரைமரி, டெரைவ்டு, யூசர் டிஃபைன்டு. பிரைமரியில் கேரக்டர், இன்டீஜர், ஃப்ளோட்டு, டபுள். உங்கள் வாய்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. வாய்டுனா என்னன்னு சொல்லி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தென் டெரைவ்டு டேட்டா டைப்ஸ் வந்து அரே. அரேனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கேரக்டரை வந்து வரிசையாக அடுக்குனா அரே. ஸோ அது வந்து ஸ்ட்ரிங்காக நம்ம சொல்லப்பா, ஒரு பேர் இருக்குது அப்படின்னா வந்து வரிசையாக நேம் இருக்குது இல்லையா, வரிசையாக கேரக்டர் இருக்குது. ஸோ அப்போ வந்து வரிசையாக ஸ்டோர் பண்ணால் மெமரியில் வரிசையாக ஸ்டோர் ஆகும். அது பேர் வந்து அரே அப்படின்னு சொல்கிறது. அதேமாதிரி ஃபங்க்ஷன்ஸ், ஒரு சின்ன சப்ரோக்கு நேமு, இதெல்லாம் நான் ஃபங்க்ஷனாக டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னு. பாயிண்டர், ஸ்ட்ரக்சர், யூனியன். இப்போ ஐடி கார்டு அப்படின்னு சொல்லி நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம பிரைமரி டேட்டா டைப்லாம் இதில் இருக்கும். டேட்டா பர்த் இருக்கும், நேம் இருக்கும், எங்கே படிக்கிறோம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மார்க் எவ்வளோ, ஃபோன் நம்பர் என்ன, இமெயில் ஐடி. ஸோ இதெல்லாம் வந்து அதில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர், யூனியன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பிரைமரி டேட்டாவில் வந்து டெரைவ் பண்ணி எடுக்கிறது வந்து டெரைவ்டு டேட்டா டைப். தென் யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து டே அப்படின்னு எடுத்துட்டோம்னா மொத்தம் எத்தனை டே இருக்கும்? 7 தான். ஸோ டேன்னு ஒரு டேட்டா டைப்பை நான் டிக்ளேர் பண்ணிக்கலாம். மந்த்னு ஒரு டேட்டா டைப்பை நான் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து பிரைமரி டேட்டா டைப்பு மற்றதெல்லாம் கிடையாது. நமக்கு நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம், நம்ம ஒரு இது வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். சரி, இந்த ஸ்லைடு வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்லைட். பேசிக் டேட்டா டைப்பில் ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் எத்தனை பைட் எடுத்துக்கிடுது, சாரி. ஸோ அதான் வந்து சாரி ஒரு நிமிஷம், இது வந்து முக்கியம். இப்போ
கேரக்டர் அப்படின்னா சிங்கிள் கேரக்டர், ஒரு பைட் எடுத்துக்கிறோம். ஒரு பைட்னா 8 பிட். சரிங்களா? அதே மாதிரி இன்டீஜர் அப்படின்னா இன்டீஜர் குவான்டிட்டி 2 பைட். 2 பைட் அப்படின்னா 2 பவர் 16 பாசிபிலிட்டி இருக்கு. கேரக்டர்ல 1 பைட் அப்படின்னா 2 பவர் 8 பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ 2 பவர் 2 பைட்னா 2 பவர் 16 பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? அதனால தான் வந்து அந்த -32,000 மைனஸ் +32,000 நெருக்கி 64,000 நெருக்கி வர்ற காரணம் வந்து இந்த இங்கே 2 பைட்னு கொடுத்துருக்கிறது தான். சரிங்களா? அடுத்து வந்து ஃப்ளோட், டெசிமல் பாயிண்ட் வச்சு வர்ற நம்பரு. அதில் வந்து என்னது மொத்தம் 4 பைட் இருக்கும். ஸோ இதை விட அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னது பாயிண்ட் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணலாம், எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ பெரிய நம்பரை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா டபுள், ஃப்ளோட்டை விட டபுள். இந்த 4 பைட்டுக்கு பதிலாக 8 பைட்டு. டபுள் ப்ரிசிஷன் ஃப்ளோட்டிங். ஸோ இது வந்து ஃப்ளோட்டிங் தான், டபுள் ப்ரிசிஷன். சிங்கிள் ப்ரிசிஷன்னா 4 பைட்டு, டபுள் ப்ரிசிஷன்னா 8 பைட்டு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். 1 பைட்னா கேரக்டர், 2னா இன்டீஜரு, 4னா ஃப்ளோட்டு, 8னா டபுள் ஃப்ளோட் ஆச்சு. ரைட். அடுத்து வந்து டேட்டா டைப் குவாலிஃபயர்ஸ். ஸோ டேட்டா டைப் பேசிக்கில் மொத்தம் 4 பார்த்துட்டோம் இல்லையா? என்னென்ன கேரக்டரு, இன்டீஜரு, ஃப்ளோட்டு, டபுள், இந்த 4 வந்து பார்த்துருக்கோம். இதை வந்து ப்ரீ டிஃபைன்டாக, தட் இஸ் ப்ரிஃபிக்ஸ் சேர்த்து, சரிங்களா? இப்போ இன்டீஜர்லேயே சைன்டு இன்டீஜர், அன்சைன்டு இன்டீஜர் அப்படின்னு பிரிக்கலாம். லாங் இன்டீஜர், ஷார்ட் இன்டீஜர் அப்படின்னு நம்ம பிரிக்க முடியும். அதே மாதிரி ஃப்ளோட்லேயும் சைன்டு ஃப்ளோட்டு, அன்சைன்டு ஃப்ளோட்டு, லாங்கு, ஷார்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியும். ஸோ எப்படி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் அது குவாலிஃபையர். டேட்டா டைப்பை வந்து டேட்டா டைப் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதில் வெரைட்டி காமிக்க முடியும்னா இந்த 4 வெரைட்டி காமிக்க முடியும். ஸோ ஒவ்வொன்றிலையும் இந்த 4 வெரைட்டி நம்பர்ஸில் மெயினாக வரும். சைன்டு, அன்சைன்டு, லாங்கு, ஷார்ட்டு பார்ப்போமா? ஸோ கேரக்டரில் கேரக்டர், சைன்டு கேரக்டர், அன்சைன்டு கேரக்டர். இன்டீஜரில் அன்சைன்டு இன்டீஜர், சைன்டு இன்டீஜர், ஸோ 2 இடம் வந்திருக்கு. அன்சைன்டு இன்டீஜர், லாங் இன்டீஜர், சைன்டு லாங் இன்டீஜர். சரிங்களா? அதே மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்டில் ஃப்ளோட்டு, டபுள், லாங் டபுள் அப்படின்னு டேட்டா டைப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது பூரா கேரக்டராக இருக்கும், இது பூரா லாஸ்ட் முடியுது இன்டீஜராக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்டில் ஃப்ளோட்டு அல்லது டபுள் இருக்கும். இங்கே உள்ள சைன்டு, அன்சைன்டு, லாங்கு, ஷார்ட்டு இது எல்லாமே வந்து இந்த முந்தின ஸ்லைடில் பார்த்தது சைன்டு, அன்சைன்டு, லாங்கு, ஷார்ட்டுன்னு இருக்குது. ஸோ இதை பொறுத்து உங்களுக்கு அந்த பார்த்தோம்னா மெமரி ரிக்வயர்மெண்ட் வந்து மாறும். சைன் நவுன் வாங்குகிறோம், லாங் இன்டீஜர்னா மாறும். சரிங்களா? ரைட். ஸோ இது பார்த்துட்டோம். நான் அடுத்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. சரிங்களா? டேட்டா டைப் குவாலிஃபையர் அண்ட் தேர் மெமரி ரிக்வயர்மெண்ட். நல்லா பாருங்க. இதுக்கு முந்தின ஸ்லைடுக்கும் இதுக்கும் அதில் வந்து என்னென்ன டைப்னு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து டேபிளாகவே கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்கள் ஜஸ்ட்டு மெமரைஸ் பண்ணிக்கிட வேண்டியதுதான். கேரக்டர் அப்படின்னா வந்து எல்லாமே 1 பைட் தான், 8 பிட். சைன்ட்னாலும் அன்சைன்ட்னாலும் சரி தான். சரிங்களா? ஸோ ஈஸி. கேரக்டர்னா 1 பைட் தான், 8 பிட் தான். இன்டீஜரில் பாருங்கள், நம்ம ஏற்கனவே வந்து எத்தனை பார்த்துருப்போம் அப்படின்னா வந்து 2 தான் பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இந்த 2ம் இருக்குது. இன்டீஜர்லேயே இந்த 4ம் இருக்குது. இப்போ எதுக்கெல்லாம் லாங் இருக்குது, எங்கெல்லாம் லாங் இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் 4 இருக்குது. மற்ற இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் இன்டீஜர், சைன்டு, அன்சைன்டு, ஷார்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து 2 பைட் தான். தட் இஸ் 16 பிட் தான். இந்த லாங் இன்டீஜரு, சைன்டு லாங் இன்டீஜரு, அன்சைன்டில் வந்து 4 பைட்டாக மாறிடுது. ஸோ பெரிய லென்த்தில் உள்ள இன்டீஜர் வேல்யூ இதில் ஸ்டோர் பண்ண முடியும். தென் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஃப்ளோட்டிங் பாயிண்டில்
தட் இஸ் பாயிண்ட் வச்சு வர்றது. ஃப்ளோட்டு டபுள் இருக்கு, லாங் டபுள் இருக்கு. இப்போ ஃப்ளோட்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 4 ஏற்கனவே பார்த்த மாதிரி என்னது 4 டிஜிட்டு இருக்கு, 6 டிஜிட் ஆஃப் ப்ரிசிஷன். அப்போனா என்ன மீனிங் அப்படின்னா வந்து பாயிண்ட் வச்சு 6 டிஜிட்டுக்கு பார்த்துக்கலாம். அப்புறம் டபுள், இதோட அப்படி டபுள் 8 பைட்டு, அது ஏற்கனவே பார்த்ததும் 10 டிஜிட் ஆஃப் ப்ரிசிஷன் வந்து இருக்கும். தென் இதோட பெரிய நம்பர் ஸ்டோர் பண்ணோம்னா லாங் டபுள். ஸோ ஏற்கனவே டபுள் வந்து 8, லாங் டபுள்ன்றதுனால 16. ஸோ எங்கெங்கெல்லாம் லாங் இருக்கும் அங்கே டபுள் ஆயிரும். ஸோ 16 10 டிஜிட் ஆஃப் ப்ரிசிஷன், ஆனால் 16 வரையும் இருக்கு. சரிங்களா? சரி. ஸோ அவ்வளோதான். ஏன்னா இந்த இது வந்து போன மாடல் வந்து ரொம்ப டைம் எடுத்திருக்கும். இந்த மாடலில் வந்து கொஞ்சம் தான் டைம், பட் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டேட்டா டைப்ஸு, ஸ்டோரேஜு, டேட்டா டைப் குவாலிஃபயர்ஸ். சரிங்களா? அந்த லாஸ்ட் சைடு வந்து நீங்கள் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேட்டா டைப்ஸ் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது, மாடிஃபயர்ஸ் சரிங்களா, என்னென்ன இருக்குது, சைன்டு, அன்சைன்டு, ஷார்ட்டு, லாங்கு. சரிங்களா? ஸோ எத்தனை மெமரி ரிக்குயர்மெண்ட் என்ன இருக்குது, எத்தனை பிட் தேவைப்படும், இத்தனை பிட்டுக்கு வந்து தட் இஸ் 8னா 1 பைட், அது அவ்வளோதான். 8ஆல் டிவைட் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்லைடில் பார்த்தது எல்லாமே இந்த இதில் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் புக், ரெஃபரன்ஸ் புக் அதே தான். நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் கிளாஸோட இந்த யூனிட் பெரும்பாலும் முடியும். டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள், அசைனிங் வேல்யூ டு வேரியபிள், டிக்ளரிங் வேரியபிள் அஸ் கான்ஸ்டன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து வார்த்தைகள் தான் பெருசாக இருக்குது, பார்க்கும்போது சிம்பிளானது தான். அதன் டிக்ளரேஷன் வேரியபிள் அஸ் வாலடைல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட்டாக டிக்ளேர், வாலடைல் டிக்ளேர் பண்ணிட்டு ஓவர்ஃப்ளோ அண்ட் அண்டர்ஃப்ளோ ஆஃப் டேட்டா. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.